கலங்காதே, நீ சமாதானத்தோடே உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. மாற்கு 5:34. 3ஆம் மாதத்துக்கான வாக்குத்தத்த வசனம். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் இம்மட்டும் நம்மை மிகவும் அற்புதமாக பாதுகாத்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறபடியினால் மனதார அவரை துதியுங்கள். இந்த புதியதொரு மாதத்திலும் கர்த்தர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், எப்படி நம்மை நடத்த போகிறார் என்பதை அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறீர்கள் அல்லவா? இந்த மாதத்திலும் கர்த்தர் நம்மை பார்த்து, மகனே மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்கிறார். இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்திருந்த சமயத்தில் 12 வருடங்களாக பெரும் பாடு என்கிற தீராத உதிரப்போக்கினால் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு பெண் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று எத்தனையோ வைத்தியர்களிடத்தில் போய் வைத்தியம் செய்து பார்த்தும் சுகம் கிடைக்காத நிலையில் மிகுந்த மனவேதனையோடு இருந்த சமயத்தில் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை குறித்து கேள்விப்பட்டாள். இதை நாம் மாற்கு 5:26-27 வசனங்களில் பார்க்கிறோம். முதலாவது, தீராத உதிரப்போக்கினால் அவளுடைய சரீரத்தில் வேதனை. இரண்டாவது, எல்லா சொத்துக்களையும் இழந்து போனாள். மூன்றாவது, சுகம் கிடைக்காத நிலைமையில் ஒரு ஏமாற்றம். அந்த காலத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனையில் சிக்கி இருக்கிற பெண்களை தீட்டானவர்களாக கருதி அவர்களை யாரும் தொடவோ பக்கத்தில் நின்று பேசவோ மாட்டார்கள். அன்றைய சமுதாயம் அவளை ஒரு தீட்டாக நினைத்து ஒதுக்கி தள்ளி இருந்தது. அவளுக்கு எல்லாமே தோல்வி. அப்படியானால் அந்த பெண்ணினுடைய உள்ளத்திற்குள் எவ்வளவு வேதனை இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நீங்களும் கூட இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில், ஒரு பக்கம் சரீரத்தில் வியாதியோடும் இன்னொரு பக்கத்தில் சிகிச்சைக்காக கடன் வாங்கி அதை திருப்பி கொடுக்க முடியாத இக்கட்டான நிலைமையிலும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். உங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்ல யாருமே இல்லாத நிலையில் குடும்பத்தினரால் புறக்கணிக்கப்பட்டு வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கென்று 3 விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். அவைகள் என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்பதை பற்றி சற்று தியானிப்போம். முதலாவது நாம் தியானிக்க போக இருப்பது, உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார். இரண்டாவதாக பார்த்தால் உங்கள் வேதனைகளை நீக்குவார். மூன்றாவது பார்ப்போமானால் நீங்கள் சுகமாயிருப்பீர்கள். எனவே முதலாவது விளக்கத்தை தியானிப்போம். உங்களுக்கு சமாதானம் கொடுக்கிற தேவன். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சமாதானம் பாதிக்கப்பட்டு போய்விட்டது. ஏதோ ஒரு வியாதியினால் அல்லது மனிதர்களின் புறக்கணிப்பினால் அல்லது பணம், சொத்து போன்ற எல்லாவற்றையும் இழந்ததினால் உள்ளத்தில் சமாதானம் இல்லை. நல்ல வேலை இருக்கிறது, நல்ல தொழில் இருக்கிறது, ஆனால் உள்ளத்தில் சமாதானம் இல்லை. எவ்வளவுதான் கை நிறைய சம்பளம் வாங்கினாலும் சமாதானம் இல்லை. சொந்தமாக வீடு, சொத்துக்கள் இருந்தும் சமாதானம் இல்லை. கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று எல்லோரும் இருந்தாலும் குடும்பத்திற்குள் ஒரு சமாதானம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை. உள்ளத்தின் ஆழத்தில், ஆத்துமாவில் அமைதி இல்லை. நிம்மதியாக தூங்க முடியவில்லை. என்ன காரணம் என்று விளங்கிக் கொள்ளவே முடியவில்லை. எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் கூட இப்படியாக ஏதாவது ஒரு விதத்தில் சமாதானத்தை இழந்து, நிம்மதியை இழந்து அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா? கலங்காதிருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்று உங்களை பார்த்து, என் மகனே, என் மகளே, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று யோவான் எழுதின புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தில் சொல்லுகிறார்.
பாருங்கள், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவருடைய சமாதானம் ஒரு தேவ சமாதானம், அது ஒரு தெய்வீக சமாதானம். நமக்கு பணம் வந்தால் அல்லது ஒரு வெற்றி கிடைத்தால் அல்லது நாம் நினைத்த காரியம் நிறைவேறினால் நமக்குள் சமாதானமான ஒரு சந்தோஷம் வரும். அதே சமயத்தில் நமக்கு ஒரு தோல்வி வந்துவிட்டால் அல்லது ஏதாவது ஒரு காரியம் தடைப்பட்டு விட்டால் அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் நம்முடைய சந்தோஷமும் சமாதானமும் காணாமலே போய்விடும். காரணம், அது அழிந்து போகிற இந்த உலகம் கொடுக்கிற ஒரு நிரந்தரம் இல்லாத சமாதானம். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற சமாதானம் அப்படிப்பட்டதல்ல. அவருடைய சமாதானம் நம் உள்ளத்திற்குள் இருக்குமானால் நம் வாழ்க்கையில் என்னதான் சம்பவித்தாலும் நம்முடைய ஆத்துமாவில் இருக்கிற அந்த அமைதியை குலைக்கவே முடியாது. அந்த சமாதானத்தை யாராலும் பறிக்கவே முடியாது. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற ஒரு தேவ சமாதானம். அது நமக்குள் எப்போதும் நிரந்தரமாக இருந்து கொண்டேதான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தேவை இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம், அல்லது நம்மை சுற்றிலும் ஏதாவது ஒரு நெருக்கம் இருக்கலாம். அந்த சூழ்நிலையின் மத்தியிலும் நம்முடைய உள்ளத்திற்குள் ஒரு பெரிய ஆத்தும அமைதி இருக்கும். நிம்மதியாக தூங்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். சிலர் உங்களிடத்தில் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, அதை பற்றி கவலையே இல்லையா என்று கூட கேட்கலாம். ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. அதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம். அந்த சமாதானத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அதை எப்படி பெற்றுக்கொள்வது? சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் வந்தால்தான் நிரந்தரமான அந்த தெய்வீக சமாதானம் உங்களுக்குள்ளாக இருக்கும். கிறிஸ்தவர் அல்லாத பயங்கரமான பக்தி உள்ள ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு மகள் திடீரென்று மனநிலை பாதிக்கப்பட்டு வினோதமாக நடந்து கொண்டாள். அவள் நிமித்தமாக அவளுடைய குடும்பத்தினர் மிகவும் பாதிக்கப்பட்டு சமாதானத்தையே இழந்து போனார்கள். அந்த குடும்பத்திற்குள் நிம்மதி இல்லை. அந்த குடும்பத்தார் தினம்தோறும் மிகுந்த பயபக்தியோடு கூட தவறாமல் அவர்களுடைய தெய்வத்தை வணங்குகிறவர்கள் தான். பாருங்கள், அந்த குடும்பத்தில் ஒரு பக்கம் பயபக்தி இருந்தது, ஆனால் இன்னொரு பக்கம் மதுபான பாவன பழக்கமும் இருந்தது. அப்படிப்பட்டவர்களுக்கு வாழ்க்கையில் உண்மையான ஒரு சமாதானமோ நிம்மதியோ இருக்காது. எனக்கு அன்பானவர்களே, நாம் வெறும் பக்தியாக இருப்பதினால் மட்டும் நமக்குள் சமாதானம் வந்து விடாது. அதாவது நாம் எந்த தெய்வத்தை தொழுது கொள்ளுகிறோமோ அந்த தெய்வம் பரிசுத்தம் உள்ள தெய்வமாக இருக்க வேண்டும். தெய்வம் என்றால் அது பரிசுத்தமாகத்தானே இருக்க வேண்டும். அந்த தெய்வம் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற, நமக்கு மெய்யான சமாதானத்தை தருகிற தெய்வமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாதபடி நம்மிடத்திலிருந்து பணத்தை பறிக்கிறதாகவோ, எனக்கு அதை கொடு இதை கொடு என்று சொல்லி நம்மிடத்தில் எதையாவது கேட்கிற தெய்வமாகவோ இருக்கக்கூடாது. பாருங்கள், அந்த மகள் நிமித்தமாக குடும்பமே பாதிக்கப்பட்டு கலங்கி போய் பணம் இருக்கிறது, எல்லா வசதிகளும் இருக்கிறது, இவ்வளவு பக்தியாய் நம் தெய்வத்தை வணங்கியும் ஒரு நிம்மதி இல்லாத இந்த வாழ்க்கை வாழ்வதை விட தற்கொலை பண்ணி செத்து போய் விடலாம் என்கிற நிலைக்குள்ளாக வந்து விட்டார்கள். இந்த சமயத்தில் தான் யாரோ ஒருவர் மூலமாக கர்த்தரை பற்றி அறிந்து கொண்டார்கள். அவர்களுடைய உள்ளத்திற்குள் இருந்த அந்த பாரம் விலகி விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு தெய்வீக சமாதானம் அவர்களை ஆட்கொண்டது. அதன் நிமித்தமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள். அந்த மகளுக்கு கர்த்தர் முழுமையான ஒரு விடுதலையை கொடுத்தார். அந்த குடும்பத்தில் ஒரு சந்தோஷமும் சமாதானமும் உண்டானது. அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டு அவர் மீது நான் பக்தியாயிருக்கிறேன், ஜெபிக்கிறேன் என்று வெறுமனே சொல்லிக் கொண்டிருந்தால் மட்டும் போதாது. சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திற்குள் வரும்போதுதான் அந்த மெய்யான தெய்வீக சமாதானம் நமக்கு உண்டாகும். ஆகவே நண்பர்களே, நாம் இன்றைய நாட்கள்ல எவ்வளவோ பேர் சமாதானத்தை இழந்து, எவ்வளவோ பண வசதிகள் இருந்தாலும் ஒரு சமாதானம் இல்லாத, நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பூரண சமாதானம் உங்களுக்குள் வர வேண்டுமானால் இந்த ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள்.
நல்ல தகப்பனே, பயப்படாதே, நீ சமாதானத்தோட உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. மாற்கு 5:34. நீர் எனக்கு கொடுத்திருக்கிற வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் உள்ளத்திற்குள் காணப்படுகின்ற கவலைகளையும் காயங்களையும் நீக்கி தேவ சமாதானத்தினால் நிரப்பி என்னை ஆறுதல் படுத்துவீராக. என் குடும்பத்திற்குள் காணப்படுகிற வியாதிகளை எல்லாம் நீக்கி வியாதி இல்லாத ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை அருளிச் செய்வீராக. என் குடும்பத்திற்குள் உம்முடைய சமாதானமும் சந்தோஷமும் தெய்வீக ஆரோக்கியமும் எப்போதும் நீடித்து நிலைத்திருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு அனுப்புங்க. காட் பிளஸ் யூ.